ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். திருவள்ளூரில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். ஒரு ஆள் 50 பேர்த்து அடிக்க முடியும், இங்க வந்து அடிக்க முடியுமா? உங்க ஒரு ஆள் விட்டா ஒரே அடி அடிச்சு துப்பாக்கியில் சுடுவாரு, குட்டா பாயாது. ஆனா இவருக்கு சுடுறது குட்டெல்லாம் எல்லாத்துக்கும் பாய். அதையெல்லாம் நம்பாதீங்க அருமை சகோதரர்களே. நீங்களாம் படிச்சுவீங்க, அறிவு திறமை உள்ளவர்கள், இந்த நாட்டை ஆளக்கூடிய சிங்க குட்டிங்க. ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு இளைஞனுடைய சிந்தனையும் நாட்டுடைய வளர்ச்சி பற்றி இருக்கணும். சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. உங்களுடைய எதிர்காலம், நாங்களாம் வாழ்ந்து முடிந்தவங்க, வாழ போறவங்க நீங்க இளைஞர்கள் தான் இந்த நாட்டை காக்கக்கூடிய பாதுகாவலர். ஒவ்வொரு இளைஞனும் சிந்திக்க வேண்டிய நேரம். ஒவ்வொரு ஓட்டும் முக்கியங்க, ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். நீங்க போடுற ஓட்டு நாட்டுடைய வளர்ச்சியா இருக்கணும். தமிழகம் ஏற்றம் பெறுவதாக இருக்கணும். தமிழகம் செழிக்கின்ற, வளம் கொளிக்கின்ற நாடாக மாற வேண்டும். நல்லா சிந்திங்க. ஒரு பிரச்சனை வந்தது, ஒரே ஒரு பிரச்சனை வந்தது, 72 நாள் ஆளை காணோம். ஒரு பிரச்சனைக்கு நான் கட்சியில் சேர்ந்து 7 முறை சிறை சென்றேன். போராட்டத்துக்கு போய் 7 முறை சிறை சென்றேன். சிந்திச்சு பாருங்க. இங்க 51 ஆண்டு காலம் அண்ணா திமுக இருந்து பணியாற்றிட்டு இருக்கிறோம். 10 தேர்தல் நான் சந்திச்சேன். சேவல் சின்னத்தில் போட்டிட்டு ஜெயிச்ச அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அணி பெறலாம கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் துணிச்சலோடு சந்தித்து மக்களை காப்பதுதான் ஒரு கட்சி தலைவருடைய கடமை. அப்படி ஏதாவது இருக்குதா? உண்மைதானே பேசுறோம். சிந்திக்க வேண்டும், ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இது வாக்கு என்பது சாதாரண விஷயம் அல்ல, ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷயம். இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றால் அந்த ஓட்டு யாருக்கு அளிக்க வேண்டும் என்று சிந்தித்து சிந்தித்து சிந்தனையில் அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்தால் தான் நாடு காப்பாற்றப்படும் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கணும். உண்மைதானே? நம்முடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கு கூட ஒரு பத்திரிக்கை நான் பேட்டி கொடுக்கும்போது கேட்டார், ஏங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிகர் தானே, இவரு நடிகர் தானே சார், அவரை இவரை ஒப்பிட்டு பேசாதீங்க, அவரு தெய்வம். எம்ஜிஆர் தன் நடிக்கின்ற பொழுதே தன்னுடைய உழைத்தார். தன் இறந்த பிறகு தன் சொத்தை காது கேளாதோர் வாய் பேசாரு கொடுத்த உத்தவன் நம்முடைய தலைவர். இருக்கின்ற போதும், உயிரோடு இருக்கின்ற போதும் மக்களுக்கு நன்மை செஞ்சார். உயிர் நீத்த பிறகும் நன்மை செய்த ஒரே தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படி அங்க இருக்கிறாங்க. நிறைய பேசலாம், வேண்டாம், புதுசா இருக்காரு, வரட்டு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும், அதிமுக பொறுத்த வரைக்கும் அரசியல் வருவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. இது ஒரு ஜனநாயக நாடு, யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்த பிறகு தங்களை நம்பி இருக்கின்றவர்களை கைவிடக்கூடாது. ஒரு பிரச்சனை வந்தா சந்திக்க வேண்டும், துணிச்சலோட சந்திக்க வேண்டும். எனக்கு என்னென்னலாம் பண்ணாங்க, என் மாதிரி எனக்கெல்லாம் கிடைச்ச கஷ்டத்தை ஒரு நாள் கூட அனுபவிக்க முடியாது. ஒரு நாள் நிம்மதியாக இருக்க விடல. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பொறுப்பேற்றிலிருந்து அந்த என்னுடைய 4 ஆண்டு 2 மாத காலம் வரை கடுமையான பிரச்சனை உருவாக்கிட்டே இருந்தாங்க. முதல் வருஷம் கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது, சமாளிச்சோம். பிறகு புயல் வெள்ளம் டெல்டா மாவட்டம் புரட்டி போயிட்டது, அதை சரி செஞ்சோம். பிறகு கொரோனா, நாட்டு மக்கள் வெளியிலே வர முடியல. இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் கூட மக்கள் பாதிக்காத அளவிற்கு சிறப்பான ஆட்சியை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது கொரோனா வந்து இப்படி ஒரு வருஷம் காணாத போனா நாட்டு மக்களுடைய நிலை என்ன வருது? பாதி பேரு மேல போயிருப்போம். கொரோனா என்பது காற்றில் எளிதாக பரவக்கூடிய ஒரு வைரஸ் நோய். இதை எல்லோருமே பயந்தோம். நல்லா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு மக்கள் ஒரு பயத்தோட அச்சத்தோட வாழ்ந்தாங்க. அந்த காலத்தில் கூட
விலை மதிக்க முடியாத உயிரை பத்திரமாக காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இளைஞர்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். பிரச்சனையை எதிர்கொள்ள துணிவு வேண்டும் என்று தவிக தலைவர் விஜயையும் மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி. விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.